வணக்கம் உறவுகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் எங்க ஊர்ல நடந்த பொங்கல் திருவிழாவ தாங்க உங்களுக்கு இந்த வீடியோல எடுத்து காமிச்சிருக்கேன். பாருங்க எங்க ஊர்ல எப்படி பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் கரகம் செஞ்சு எடுத்துட்டு வர்றது தாங்க எங்க ஊர் பொங்கலோட சிறப்பு. அதுதாங்க அதுக்கு பின்னாடி தான் ஆட்கள் நெறைய பேர் போய்க்கிட்டுருக்கோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அங்க போய் நின்னுட்டு ஃபோட்டோ யார் யார் கூட ஃபோட்டோ எடுக்கணும், ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, சொந்தக்காரங்க கூட அதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு சாமி அங்கே கோயிலுக்கு கொண்டு வருவாங்க. அந்த கரகத்த கோயில்ல வச்சுட்டு, அதுக்கு பிறகு அவங்கவுங்க வீட்டுகளுக்கு போய் பொங்க பானை அதுக்கு பிறகு சாட்டுவாங்க. பொங்க வைக்கிறவங்கலாம் பொங்க பானை தூக்கிட்டு வாங்க அப்படின்ட்டு. பொங்க பானை முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மாவிளக்கு எடுப்பாங்க. மாவிளக்கு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, இது முளைப்பாரி தூக்கிட்டு வருவாங்க. இந்த மாரி காலையில விடியிற வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குங்க. ரொம்பவே ஜாலியா இருக்கும். இந்த தடவ அப்பா இறந்ததுனால நான் பொங்கல் வைக்கிறது அதுக்கெல்லாம் போகல. கரகம் பார்த்ததோட நிப்பாட்டிக்கிட்டோம். அதனால தான் உங்களுக்கு எடுக்க முடியல. இன்னொரு டைம் கண்டிப்பா எடுத்து போடுறேன். பாருங்க எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன. இப்ப பேசுங்க. ஐயோ பிடிங்கிறாதீங்க, நம்ம தலையில கட்டிடுவாங்க. இறங்குங்க தொலைச்சு. ஏங்க அந்த பிடுங்குதுங்க அந்த கைப்பிடி. அந்த தனியா வருது. அப்படியே அப்படி கூட உட்காந்துருங்க செவனேன்னு. நம்ம தலையில கட்டிடுவாங்க. பொங்கலுக்கு பாப்பாவையும் குழந்தையும் கூப்பிட்டுருந்தோங்க. புது கல்யாணம் முடிச்சவங்க அப்படின்ட்டு. அவங்களுக்கு தம்பி மூத்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தான். அது பிறந்தவங்க சீருன்னு சொல்லி கொடுக்கணும். அதில் பூ பழம்லாம் வச்சு அவங்களுக்கு சீர் கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க. அவங்களுக்கு வீடியோவில் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஆமா, அப்படியே ஒரு ஃபுல் பாட்டில் ஒன்று வாங்கி கொடுத்துருங்கய்யா. ரைட்டு. இந்த இது பொண்ணோட அம்மா, இது பொண்ணோட அப்பா, இது பொண்ணோட அக்கா, இது பொண்ணோட தம்பி, இது அண்ணன், இதான் பொண்ணோட அண்ணன், இது வீட்டுக்காரரு. ஆமா, இது அப்படி யாரு குழந்தையா? எனக்கு குழந்தையாத இல்ல. மேக்கப் இங்க பண்ணு, மேக்கப் பண்ண அந்த முகரதான் இருக்க போகுது. விடு ஓ. இதான் தங்கச்சி, இதான் கோயம்புத்தூர். இது ஆமா ஆமா, இது எங்க அத்தை, இது எங்க அத்தை. ஆமா அதான் இப்ப பூவை கெட்டுங்க. முதல்ல நாங்களதான் வாங்கியாச்சு. நான் வேற தூத்துக்குடிக்கு வேற மீன் எடுக்க போனோம். இப்படி எப்படித்தான் போறேன்னு தெரியல. முதல் நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா, பொங்கல் பானை எல்லாம் முடிச்சுட்டு மாவிளக்கெல்லாம் முடிச்சுட்டு யார் யார் வீட்டில் முளைப்பாரி போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கோயிலில் வச்சுருவாங்க உறவுகளே. காளியம்மா கோயிலில் மொத்தமாக கொண்டாந்து வச்சுருவாங்க. எல்லாருமே வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, மறுநாள் இந்த மாதிரி எல்லோரும் குட்டி பிள்ளைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லோரும் சேர்ந்து கும்மி அடிச்சுட்டு அதுக்கு பிறகு தாங்க முளைப்பாரி கரைக்க கொண்டு போவாங்க. அந்த கும்மி அடிக்கிற வீடியோவை தாங்க எடுத்து போட்டிருக்கேன். அது சினிமா பாட்டுக்கு அடித்தாங்க. சினிமா பாட்டு நம்ம இதில் போடக்கூடாதுல்ல, அதனால பாட்டை கட் பண்ணிட்டேன். அந்த பாட்டோடு கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா செம்மையாக என்ஜாயாக இருக்கும். நல்லாவே ஆடினாங்க, வித்தியாசமாக ஆடினாங்க இந்த தடவை. பாருங்கள் எப்படி ஆடுறாங்கன்ட்டு. இதாங்க கோயில் காளியம்மா கோயில் முன்னாடி தான் கும்மி அடிக்கிற இடம். நாங்கள் அதை மந்தைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் கும்மி அடிக்கிறாங்க எல்லாருமே. ஓகே உறவுகளே, என் வீடியோ பிடிச்சிருந்தா எல்லா உறவுகளும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இவ எங்கள் அத்தை மக. அவளும் அன்னைக்கு எல்லோரும் ஒன்று போல் சேலை கட்டியிருந்தோம் உறவுகளே. எங்கள் வீட்டுக்கு மட்டும் 7 சேலை எடுத்திருந்தோன்னு சொன்னோம்ல, அதெல்லாம் ஒன்றா நின்று ஃபோட்டோலாம் எடுத்திருக்கோம். ஓகே.